கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். இன்றும் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். ஆமென். நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை படித்து வருகிறோம். 9ஆம் அதிகாரத்தில் கூட நாம் முடிக்கும்போது சொன்னேன், சவுல் வந்து எங்கே இருக்கார்? தர்சு பட்டணத்தில் இருக்கார். பேதுரு வந்து யோப்பா பட்டணத்தில் இருக்கிற தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டில் அநேக நாள் தங்கியிருக்காரு. இப்படி தங்கிட்டு இருக்கும்போது அதோடைய தொடர்ச்சி தான் நாம் அதிகாரம் 10 நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அதிகாரம் 10 தொடங்கும்போது எப்படி தொடங்குது? இங்கே ஒரு டீட்டெயில்ஸோடு தொடங்குது. நான் வாசிக்கிறவங்களுக்காக. 10:1. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்போ இஸ்ரவேலை யார் இப்போ ஆண்டு கொண்டு வராங்க? ரோமர் இல்லையா? ஸோ இந்த ரோம ஆர்மி, இத்தாலியா பட்டாளம் இல்லையா, இந்த இட்டாலியன்ஸ் ஏன் இப்போ ரோமர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க? இத்தாலியா பட்டாளம் முதல்ல வந்து ரோம் தான் வந்து பேராக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இத்தாலி. ஆனால் இப்போ வந்து இத்தாலி வந்து பேராக இருக்குது, ஒரு தேசத்தோட பேராக இருக்குது. ரோம் வந்து என்ன இருக்குது? கேபிட்டல் ஆஃப் சிட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இத்தாலியா, அந்த இத்தாலி தேசத்தோடைய ஆர்மி, அதாவது ரோம் தான். ஸோ இந்த ஆர்மியை சேர்ந்த செஞ்சூரியன், 100க்கு அதிபதியாகிய செஞ்சூரியன் கொர்நேலியு என்பவர் வந்து செசரியா பட்டணத்தில் அதிகாரியாக இருக்கார், 100க்கு அதிபதியாக இருக்கார் இல்லையா? நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு 100க்கு அதிபதி வந்து தன் பிள்ளைக்காக என்ன பண்ணார்? வேண்டிக் கொண்டார். இங்கே ஒரு 100க்கு அதிபதி நம்ம பார்க்குறோம். இந்த 100க்கு அதிபதி எப்படிப்பட்டவன் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். 2வது வசனத்தில், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் கடைசி அதிகாரத்தில் கூட ஆண்டவரை வந்து அடக்கம் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி இருக்கார். அங்கே அந்த 100க்கு அதிபதி வந்து என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய அடக்கத்தில் உதவி செய்கிறாரு. இங்கே ஒரு 100க்கு அதிபதி பார்க்குறோம். இவருடைய பேர் கொர்நேலியு. அப்போ இந்த கொர்நேலியுவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் கொண்டுட்டு தான். பார்த்துங்க, ஒரு புறஜாதியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யாருமே புறஜாதியர் கிடையாது. கிறிஸ்துவ அறிந்தவங்க, கிறிஸ்துவ அறியாதவங்க தான். இப்போ இந்த ரோம சட்டத்துக்குள்ளே இருந்த இந்த ரோமானியன் இவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த தேசத்தில் வந்து அந்த எருசலேம் பட்டணத்தில், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயபக்தி உள்ள ஜனமாக அந்த முழு குடும்பமும் மாறுது. பாருங்கள், எத்தனையோ வருஷமாக அந்த ரோம சட்டத்துக்குள்ள இஸ்ரவேல் இருந்தாலும் அந்த நாட்களில் இஸ்ரவேல் வந்த அத்தனை பேரும் கர்த்தராகிய தேவனுக்கு வந்து பயந்து இருந்தாங்க இல்லையா? யாவே என்ற நாமம், அடோனா என்ற நாமம் அந்நாளில் வழங்கப்பட்டது அவருக்கு. ஸோ அந்த தேவனுக்கு வந்து அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? பயபக்தி உள்ள ஜனங்களாய் அவர்கள் இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அவர் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வருகிறத வந்து அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் பயங்கரமாக அப்படியே பிரமிப்பாவாங்க இல்லையா? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தேவ தூதன் வந்து என்ன சொல்கிறாரு? உன் ஜபம் தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியது. 4வது வசனம் பாருங்கள். உன்னுடைய ஜபம், நீ செஞ்ச தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியது. நினைப்பூட்டுதலாகன்னு அப்படி அது வாசிக்கிறப்ப ஆண்டவருக்கு இப்போ தான் நினைவு வந்ததா அப்படின்ற அந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நினைப்பூட்டுதலாகனா ஒரு
நினச்சிக்கிங்க. ஒரு ஒரு பரிபூரணம் வரும்போது அத ஆண்டவர் என்ன பண்றாரு? திறந்து பார்க்குறாரு. இப்ப இவரு செய்த ஜெபங்கள, தருமத்த ஆண்டவர் என்ன பண்றாரு? அ குடு கொர்நேலியுவோட பாத்திரத்த எனக்கு எடுத்து குடு. அவன் என்னென்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நினைப்பூட்டுதலாக என்ன பண்றாரு? பார்க்குறாரு. நம்ம ராஜாக்கள் காலத்தில பார்க்க முடியும். அ எஸ்தர் ராஜாத்தியோட அந்த நாட்கள நம்ம பார்க்க முடியும். அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுச்சு? தூக்கம் வரல. நினைப்பூட்டுதலுக்காக அந்த புத்தகத்தை எடுத்து என்ன பண்றாங்க? வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஆம், வாசிக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அங்க செய்த காரியங்கள்லாம் என்ன பண்ணுது? அவருக்கு நினைவு வருது. அதே போல தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தில நம்ம செய்ற அத்தனை காரியங்களையும் என்ன பண்றாரு? எழுதி வைக்கிறாரு. ஸோ, அத வாசிக்கும் பொழுது அவருக்கு நினைவு வருகிறது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "நீ நீ செஞ்சது எல்லாம் ஆண்டவருக்கு வந்து தெரியும். நீ வந்து ஒரு வேல பண்ணு. யோப்பா பட்டணத்தில இருக்கிற சீமோன் பேதுருவ வந்து நீ அழ. அவன் வந்து நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லுவான்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு காட்சிய கொர்நேலியுவுக்கு குடுத்துட்டு, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ, இந்த இடத்துல அந்த விஷயம் இருக்குது. 2வது சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு யாரு? ஒரு யூதன். ஸோ, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்க வந்து அசுத்தமானத சாப்பிட மாட்டாங்க. நம்ம லேவி ராகமத்தில அது எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. அவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்றத வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்கு கட்டளையா குடுத்துருக்காரு. ஸோ, இங்க வந்து நான் ஏன் இந்த இன்ட்ரோ குடுக்குறேன்னா, இப்ப அது சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து பேதுரு வந்து ஜெபம் பண்ணும்படி போறாரு. அவருக்கு ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு பசி எடுக்குது. நீங்க 9ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஞான திருஷ்டி அடைதல். ஞான திருஷ்டி அடைகிறாரு. 11வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் ஞான திருஷ்டி அடைகிறாரு. அப்படின்னா ஞான திருஷ்டின்னா என்னது? நம்மளுடைய கண்கள்னால தரிசனங்கள பார்க்குறது. அங்க வந்து ஒரு தரிசனத்த அவர் வந்து என்னன்றாரு? பார்க்குறாரு. பார்த்ததும் அந்த தரிசனத்தில என்ன இருக்கு? பாருங்க 9, 10ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தரிசனத்தில 11 பாருங்க. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்படி தெரியிறோன்னு தெரியாது. ஆனால் இந்த யூத ஜனத்தாருக்கு தேவனை அறியாத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறாரு பாருங்க. 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள். இப்போ இந்த சகலவிதமான சகலவிதமானனா என்ன அர்த்தம்? அ எ எல்லா மிருகங்களும், எல்லா ஜீவராசிகளும் அதில என்ன இருக்குது? அடங்கி இருக்குது. நல்லது, கெட்டதுன்னு இங்க பிரிக்கல. சகலவிதமானதும் இருக்குது. பாருங்க 4 கால் ஜீவன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு பொதுவான ஒரு இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஸோ, அது எல்லாமே சுத்தமானது இல்லையா? காட்டு மிருகங்கள். இந்த காட்டு மிருகங்களுக்கு ஒழுங்குமுறைகள் தெரியாது. இங்க 4 கால் ஜீவன்கள்ன்றது டொமஸ்டிக். காட்டு மிருகங்கள்ன்ற டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு என்ன தெரியும்? வீட்டு மிருகங்களுக்கு ஒரு சில ஒழுங்குமுறைகள் தெரியும். அதுங்க பாருங்க, அதுங்கள வளர்க்கும்போது, அதுங்க நம்ம வீட்டுக்குள்ள வராதுங்க. வெளியே இருக்குங்க இல்லையா? நம்ம அதுங்கள எப்படி பழக்குவிக்கிறோமோ அப்படி இருக்குங்க. காட்டு மிருகங்கள் எப்படி? தன்ன தனியா அதுங்களுக்கு ஒரு ரூல்ஸு அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களே வாழ்வாங்க. ஸோ, காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள். இந்த ஊரும் பிராணிகள் ரொம்ப அசுத்தமானது இல்லையா? ஊரும் பிராணிகள் சில நேரத்தில சில சொப்பனத்தில இந்த ஊரும் பிராணிகள பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர அதெல்லாம் வந்து ஒரு அசுத்தத்துக்கு அடையாளம். ஏதோ ஒரு அசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கூட எனக்கு நெறைய ஒரு சில சொப்பனங்கள்ல போராட்டங்கள் இருந்துச்சு. அப்ப நான் ஆண்டவரோட ஜெபித்து, "அப்பா இதுக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம்? நான் இதுக்காக என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபொழுது
அப்போ ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஒரு கட்டு. ஸோ இதெல்லாம் நீ ஜெபிக்கும் பொழுது இது ஒன்று ஒன்றா உன்னை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். நிறைய விதமான நான் சொல்ல முடியும். மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசுன்னா எனக்கு 5 பிசாசு இருந்துச்சுன்னு ஆண்டவர் காட்டினார். ஸோ அந்த அது அது வந்து ஆச்சரியமாக இருந்தது. இப்படி 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 காட்டினார். ஸோ இது வந்து 5 பாம்புகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்துக்காகவும் நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அது எல்லாத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அந்த விடுதலை கொடுக்கும் பொழுது பாருங்கள், எனக்கு விடுதலை வந்து ஒரே நேரத்தில் கிடைக்கல. ஒவ்வொரு நான் யூடியூப்பில் ஜபத்தில் உக்காந்துருக்கும் போது விடுதலை கிடச்சிருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது விடுதலை கிடச்சிருக்கு. சபைக்குள்ளே ஜெபித்து கொண்டு இருக்கும்போது விடுதலை கிடச்சிருக்கு. பெண்கள் ஜபத்தில் நான் கூடி ஜெபிக்கும் பொழுது விடுதலை கிடச்சிருக்கு. அப்படி என்றால் கர்த்தர் எல்லா இடத்துலையும் என்னை வந்து என்ன பண்ணார், சந்திச்சார். அவர் எனக்குள்ளே இருந்த கட்டுகளை என்ன பண்ணார், அறுத்து போட்டார். ஸோ இப்படி ஊரும் பிராணிகள் வந்து என்னது, மிகுந்த அசுத்த ஆவிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்படி அசுத்த ஆவிகளை கொண்ட ஜனங்களும் இருக்காங்க. ஆகாயத்து பறவைகள் எப்படின்னா, அதுங்களுக்கு வந்து எல்லையே கிடையாது. அவங்க அந்த அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து இன்னசென்ட். அண்ட் தென் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படிப்பட்ட ஜனங்களும் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. டொமஸ்டிக்ஸ் இருக்காங்க, வயல்ஸ் இருக்காங்க, ஊரும் பிராணிகள் இருக்காங்க, ஆகாயத்து பறவைகள். இந்த கூடுகளை வந்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் காட்டுறாரு. காட்டுனதுக்கப்புறம் இப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் சிறு வயசுலேருந்து யூத மார்க்கத்தை சேர்ந்தவன், நான் அசுத்தத்தை புசிக்கக்கூடாதுன்னு நான் கட்டளை பெற்றவன், நான் எப்படி இது பண்ணலாம். இங்கே வந்து ஆண்டவர் அவ்வளோ ஒரு அழகாக என்ன வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. 15வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதுக்கப்புறம் 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. 3 டைம் சொல்கிறார் ஆண்டவர். 3ன்றது ஆண்டவருக்கு என்னது, ஒரு பரிபூர்ணமான ஒரு இது. 3 டைம் சொல்கிறாரு, நான் சுத்தமாக்குனதை நீ எப்படி அசுத்தன்னு சொல்லலாம். இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம, சபைக்குள்ளே இருக்கிற நாம நமக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு பார்க்குற அத்தனை பேர் இவன் புறஜாதியான், இவன் அசுத்தன், இவன் பாவி, இவன் அப்படி, இவன் இப்படின்னு நமக்கு நாமே வட்டத்தை போட்டிருக்கோம். கிறிஸ்து அந்த வட்டத்தை போடவே இல்லை. ஸோ அதனாட்டி யாரையும் பார்த்து நீங்கள் என்ன சொல்லாதீங்க, புறஜாதியான்னு சொல்லாதீங்க. ஐயோ அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாது, நான் அதில் ஒரு பங்குள்ளவளாக இருக்கணும், நான் என் ஆண்டவரை பற்றி சொல்லணுன்ற அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் ஜி. அவங்க ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் என்றால் தேவன் சுத்தமாக்கினதை நாம் தீட்டுள்ளவர்கள் என்று என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் நிறைய இடத்துல நான் வந்து ஹிந்து மார்க்கத்திலேருந்து வந்தேன். ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் அனுபவம்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் நம்மளை சபைக்கு போகிறப்ப ஒரு மாதிரி தான் நம்மளை கொஞ்சம் மெச்சூர்டாக நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அனுபவத்தில் நான் அனுபவிச்சதுனால நம்ம எப்போவுமே கிறிஸ்துவோடைய பார்வையில், கிறிஸ்துவோட சிந்தையில் தான் நம்ம இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, கிறிஸ்துவோட சிந்தை இந்த உலகத்தை குறித்து எப்படி இருக்கிறது. நான் சுத்தமாக்கினது நீ தீட்டு என்று சொல்லாதே, நான் சுத்தமாக்கின என் ஜனங்களை புறஜாதி என்று சொல்லாதே, நான் சுத்தமாக்கின நான் ஏற்றுக்கொண்ட என் ஜனங்களை நீ தள்ளி வைக்காதே. இல்லையா, நம்ம இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சிந்தையாக இருந்து எல்லா ஜனங்களையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்பொழுது பேதுரு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உடனே இருந்ததும் கீழே சத்தம் கேட்குது, சீமோன் பேதுருன்றவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சத்தம் கேட்டு கீழே போகிறாரு. நான் தான் சீமோன் பேதுருன்னு தன்னை இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் 22, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறோம் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார். பாருங்க, அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. வந்தது என்னன்னு சொல்லிட்டு ஒரு தூதன் வந்தார், இந்தமாரி சொல்லியிருக்காரு, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொர்நேலியு போகிறாரு.
அவங்கள்ட்ட போய் பேசுகிறாரு. 2 பேரும் அவங்களுடைய தரிசனங்களை சொல்லிக்கிறாங்க. இப்ப எனக்கு இப்படி தரிசனம் கிடச்சிது. ஆண்டவர் புறஜாதியாரை வந்து தன்னுடைய சொந்த ஜனங்களா பார்க்குறாரு. அவர் அவங்கள சுத்தமாக்கிட்டாரு. வார்த்தையிலே சுத்தமாக்கிட்டாரு. அவர் சுத்தமாக்குனதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தீட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. உடனே கொர்நேலியு தான் கண்ட தரிசனங்களை பற்றி சொல்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் அவர் குடும்பத்தாரோட உட்காந்துல, அவர் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, உக்காந்துருக்காரு. உக்காந்துருக்கும்போது இப்போ பேதுரு வந்து பிரசங்கத்தை தொடங்கிட்டாரு. 33லேருந்து நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கோம். எல்லாரும் அங்கே கூடியிருக்காங்க. 33லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து 37 40 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, 43 வரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். பாருங்கள், நம்ம எதுக்கோ யூஸ் பண்ணுற இந்த வார்த்தையை, புறஜாதிகள்னு சொல்லப்படுற அவங்கள என்ன சொல்கிறாரு, தேவன் பட்சபாதம் இல்லாதவர், உங்களுக்கு எப்படியோ தேவன் அவங்களுக்கும் அப்படி தான் தேவன் என்று அவர் சொல்கிறாரு. சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறும்படிக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரு. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் முதல் கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணுறாரு, பண்ணி முடிக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த பகுதிகளை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 44 சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ சுவிசேஷம் மட்டும் இவங்களுக்கு கொடுக்கப்படலை, பரிசுத்த ஆவியோட வரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ யூதனாகிய சீமோன் பேதுரு நடுநடுங்கி போயிருக்காரு, பிரமித்து இருக்காரு. அவர் கூட வந்து சீஷர்கள் எல்லாம் பிரமித்து போயிருக்காங்க. அப்போ வந்து புறஜாதிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்ததை குறித்து பிரமித்தார்கள். 46வது வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீர் ஞானஸ்தானத்தை தடுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு எக்ஸைட்டிங் ஆகி அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து தேவ வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்க கூடயே கொஞ்ச நாளைக்கு தங்கி இருக்கார். இப்போ பாருங்கள், பேதுரு வந்து இப்போ எங்கே இருக்கார், செசரியா பட்டணத்தில் வந்து தங்கியிருக்காரு. முதல்ல எங்கே இருந்தார், யோப்பா பட்டணத்தில் சீமோன் வீட்டில் இருந்தார், தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டில் இல்லையா. இப்போ இங்கே எங்கே இருக்கார், கொர்நேலியு வீட்டில் செசரியா பட்டணத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்கள பலப்படுத்திட்டு இருக்காரு. சவுல் இன்னும் தர்சு பட்டணத்தில் இருக்கார். அது குறித்து நம்ம தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் இதுதாங்க இருக்குது. கொர்நேலியு 10ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது, கொர்நேலியு இன்னும் சீமோன் பேதுரு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஒரு வேளை உங்கள் உள்ளத்தில் எப்பயாவது இல்லை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், மற்றவங்களாம் இப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதலாக என்ன பண்ணும் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பூமி முழுவதும் ஆயத்தப்படுத்தி கொள்ள தான் ஆண்டவர் என்ன பண்ணார், வந்தார். இந்த பூமி முழுவதும் யாருடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்கள். அவர் சுத்தமானதை நாம் என்ன பண்ணக்கூடாது, தீட்டுன்னு நினைக்கக்கூடாது. அப்படியே அவங்க வந்து காட்டு மிருகத்துடைய சுபாவம் இருக்கலாம், ஊரும் பிராணியோட இருக்கலாம், இன்னசென்ட் பீப்புளாக இருக்கலாம், ஆகாயத்து பறவைகளை போல் டொமஸ்டிக் பீப்புளாக இருக்கலாம், எல்லா ஒழுங்கும் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்கள நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணுன்னா அவர் சுத்தமாக்கினதுன்னு நீங்கள் நினைங்க. அவருடைய வார்த்தையினால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே உலகம் உண்டானது என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே தேவனுடைய இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. பாருங்கள், இந்த வார்த்தையினால் அவர் என்ன பண்ணுறாரு, முழு உலகத்து ஜனங்களையும் சுத்தப்படுத்தியிருக்காரு. நீங்கள் யார் ஏற்றுக்கொள்வாங்க, யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றுக்கொள்கிறாரு.
கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை என்ன பண்ணுறாரு, ஆலயத்தில் சேர்க்கிறாரு, அவர்களுக்கான மார்க்கத்தை உண்டாக்குறாரு. ஓகே, நம்ம ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நீர் சுத்தமாக்கின இந்த ஜனங்களை உமக்கு ஆயத்தப்படுத்த எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.